நமச்சிவாயா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மொத்தம் 1008 லிங்கம். பல இடத்துல 1008 லிங்கம் இருக்குது. ஆனால் பிரம்மாண்டமான 1008 லிங்கம் ஒரு மலை முழுவதும், மலையை சுற்றி 1008 லிங்கம் நந்தி பகவானோட காட்சி தரார். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பைபாஸ்லேயே இருக்குது. சேலத்துலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகிற வழியில் பைபாஸ்லேயே மலை முழுக்க. இதை நான் ஒரு 3-4 வாட்டி போகும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியலையே நான் போயிட்டேன். இந்த வாட்டி நான் இறங்கி அந்த இடத்து கோயிலை பார்க்கணுன்னு பார்க்கும்போது தான் பார்த்தேன். பிரம்மாண்டமான, மிக பிரம்மாண்டமான சிவலிங்கங்கள் 1008 லிங்கம் இருக்குது. எல்லா லிங்கமும் கண்குளிர பார்க்கலாம். இதுக்கு அபிஷேகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. அந்த பைப்பில் இருக்கிற வால்வை ஓப்பன் பண்ணி மோட்டரை போட்டாங்கன்னா ஒரே நிமிஷத்தில் அந்த 1008 லிங்கமும் அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 1008 லிங்கத்தை பாருங்கள். அதே மாதிரி இந்த 1008 லிங்கம் முடிஞ்ச உடனே மலை உச்சியில் வந்து ஒரு பக்கம் வந்து ராஜராஜேஸ்வரி, பிரம்மாண்டமான ராஜராஜேஸ்வரி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமான சிவன், நம்ம தஞ்சாவூர் சிவன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த தஞ்சாவூர் கோயில் சிவன் மாதிரி அவ்வளோ பெரிய சிவன். இந்த சிவனையும் கோயிலுக்குள்ளே வச்சு தான் அவங்க கோயிலை கட்டியிருக்கணும். அப்படி ஒரு பிரம்மாண்ட லிங்கம். ஆனால் எடுக்க அலோவ் பண்ணல. இருந்தாலும் நான் பக்தர்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோவிலில் 6 படை முருகரையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். 6 படை முருகரும் இங்கே வந்து அவர்கள் அப்படியே காட்சி தராங்க. ரொம்பவும் தத்ரூபமாக 6 படை முருகர் இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக சிவபக்தர்கள் கண்டிப்பாக இந்த மலையை ஒரு வாட்டி போய் பாருங்கள். இப்படி ஒரு மலை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. 1000 லிங்கங்கள்லாம் பார்த்துருக்கேன், சின்னதாக பார்த்துருப்பேன். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவில், பிரம்மாண்டமான லிங்கங்கள் இந்த ஒரு கோயிலில் தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சிவன் இங்கே தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய சிவனை, எவ்வளோ பெரிய சிவன், நமக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பிரமிச்சு பார்க்கலாம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள். ஹரஹர பாடுங்கள், வருவதை பாருங்கள். ஹரஹர பாடுங்கள், வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அரிய விமலனே எமக்கு